ஜெபம் பண்ண கடவோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர் தெழுந்தான். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் அவர் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறான். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட இரட்சகரே, எல்லா துதிக்கும் கன்னத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக கல்வாரை சிலுவையிலே பாடுகளை அனுபவித்தவராய், நிந்திக்கப்பட்டவராய் தொங்கினீர். ஆனால் வெற்றி சிறந்தவராய் நீர் உயிரோடு எழுந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களுக்கு நீர் ஜீவனை கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஒன்றாக கூடி வந்து உம்மை துதித்து பாடி மகிழ்ந்து போற்றி இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகையை நாங்கள் அனுசரிக்க ஆண்டவர் உதவி செய்ததற்காக நன்றி ராஜா. வந்திருக்கிற வருகின்ற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேசும், ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தி செல்வீராக. துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆயத்தமாக 173வது பாடல், இன்று இயேசு எழுந்தார் அல்லேலூயா, இன்று வெற்றி சிறந்தார் அல்லேலூயா என்ற பாடலை நாம் பாடுவோம். 173வது பாடல். Alleluia.
மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஆண்டவர் பாதாளத்தின் திறவுகளை அவர் சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயத்தை கொடுத்த ரட்சகர் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை வழிநடத்தி சொல்லுகிறான். நமக்கு வேண்டிய காரியங்களை வேண்டிய சமயத்தில் கொடுத்து நம்மை நடத்தி சொல்லுகிறதற்காக, தேவனுடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக காலை வேளையிலே நாம் அழைக்கப்படுகிறோம். யாவரும் இணைந்து பொதுவான தோத்திரத்தின் மூலமாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இணைந்து பொதுவான தோத்திர ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவதையாவரும் பிதாவே, அம்மாத்திரான உதடியான எங்களுக்கும் மற்றெல்லாம் மனிதருக்கும் தேவரில் அருள் செய்த பற்புள்ள கிருபைக்காகவும் அன்புள்ள தெய்வுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் சோதரம் செலுத்துகிறோம். காப்பாற்றியதற்காகவும் இம்மேக்குள்ள ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத அன்புக்காகவும் கிருபையத்தனங்களுக்காகவும் மகிமையும் நம்பிக்கைக்காகவும் சோதரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியிருக்கோம். எங்களை ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளாம் முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாய் நடக்கவும், எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே முடிவுகளை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்களாம் உணர்ந்து கொள்கிறவர்களை மாற்றி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக. கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் சொல்வதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தமர்மணத்திலே செய்யப்படுவது போல உங்களையும் செய்யப்படுவதாக. அல்லாப்பத்தை நிறுத்தாரும் எங்களுக்கு குற்றம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனை பிரவேசித்து போனாமல் தீவிரங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை நன்றிடைக்க முடியுங்களே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 95 நாம் கீர்த்தனமாக பாடலாம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்முளையை நாம் சங்கீர்த்தம் பண்ணலாம். Bhagavan
வருடாந்திரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கினதற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முன்னாற்படையிட கடவோம் வாருங்கள். அவர்களுடைய தேவன் நாம் ஒரு மேய்ச்சல்களும் அவர்களுக்கான ஆடுகளும் ஆமென். இன்றோடு சத்தத்தை கேட்பீர்களாகில் வராததுக்கு உண்டு போதும் சோதனையில் அடுத்தது போல பெண்களை எடுத்து கடின படுத்தாதேயுங்கள். அங்கிருள் பிதாக்களினை சோதித்து என்னை பரிசை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் சிந்தையை யோசித்து அவர்கள் வழி போகிற என்னுடையவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய பாதையில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். நின்றவிடமாக முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 41 சங்கீதம். சங்கீதங்கள் 41 சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பான். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிங்காலை தூங்கினான். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். இணைந்து வாசிப்போம். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் சோத்தரிக்கப்படத்தக்கவன். ஆமேன் ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. உட்காருவோம். முதலாம் வேத பகுதி வாசிக்க கேட்போம். உங்களை யாவருக்கும் என் அன்பான ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வேத பாடம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம்
55ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 9 வரை. முதலாவது வேத பாடம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 9 வரை. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று பண்டிகை கீதமாக 200 கீதங்கள் 371வது பாடல், கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள் என்று சொல்லி நாம் பாடலாம். யாவரும் எழுந்து நின்று 200 கீதங்கள் 371வது பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. அவரை
அவரை துதியோங்கள். பூமியில் முழுத்தல் தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். நீதிமான்களே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். யாவர் முட்காரவும் இரண்டாம் வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் 20 அதிகாரம் 1 வசனம் முதல் 9 வசனம் வரை. யோவான் 20 வசனம் முதல் 20 வசனம் வரை 9 வசனம் வரை. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனி மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல்லை எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவன் ஓடி சீமோன் பேதுருவிடத்தில் இருக்கும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையிடத்தில் இருக்க போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகளை கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோனு பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்தது. சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையிலே சுற்றி இருக்க சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியா ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கதையும் கண்டார்கள். முந்தி கல்லறிடத்தில் இருக்க வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ள பிரவேசித்து கண்டு விசுவாசித்தார்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிற வேண்டும் என்று வேத வாக்கியத்தை அவர்கள் இன்றும் அறியாதிருந்தார்கள். பாடம் முடிந்தது. தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தையும் நாம் பாடலாக பாடலாம்.
செய்து ஆனந்தத்துடனே அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேர்ந்தெடுங்கள், நாம் அல்ல, அவர் நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களோ அவர் மேய்ச்ச நாடுகளோ மாயிருக்கிறோம். அவர் வாசல் துதியோடு அவர் பிரகாரம் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் மகனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்று விடமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மட்டும் எழுந்தருளினார். பரமத்துக்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். ஒரு பரிசுத்தரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபை பசுமையின் உன் பாவ மன்னிப்பு சரரை விட்டுவிடுதல் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களுடைய இருப்பாராக. தாவீதும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்குரிய சுருக்க ஜெபம். ஈஸ்டர் பண்டிகை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆண்டவரின் உயிர்த்தெழுந்தல். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உன்னதமான தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து உயிர்த்தெழச் செய்து எங்களுக்கு புது வாழ்வை வாக்கு பண்ணி நம்பிக்கையை கொடுத்து என்றென்றைக்கும் எங்களோடு கூட உள்ளத்தில் உம்முடைய மகிமையை பிரகாசிக்க பண்ணி எங்களோடு எல்லாருக்கும் நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாக வழிநடத்த நம்முடைய கிருபை வரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, அதில் நிலைத்திருக்கிறவர்களாக, உம்மில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் யாவர் உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைந்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இயேசு உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகைக்குரிய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து தொடர்ந்து நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கரங்களை பிடித்து எல்லாரும் அல்லது கைகளும் கூப்பி எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி செல்வார். உயிர்த்தெழுந்தல் என்பது நம்பிக்கையின் அது அடையாளம். ஆண்டவர் உயிர்த்தெழாவிட்டால் எல்லாமே வீண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த அதிகாலை வேளையிலே கிளம்பி வந்து எப்படி உட்கார்ந்திருக்கிறது என்பது மிகவும் கடினமான காரியம். ஆனால் சிறப்பாக வந்து அமர்ந்திருக்கிற அந்த பிள்ளைகள் யாவரையும் மீண்டுமாக
வாழ்த்துகிறோம். விசேஷமாக வாலிப சகோதரர்களும் வந்து அமர்ந்திருக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. அன்பு பிள்ளைகள் இன்னுமாக இரவு முழுவதும் என்ன செய்தாங்க, 2 மணி வரை கிட்டத்தட்ட எல்லா வேலையும் பார்த்து மேலே சீரியல் முதற்கொண்டு எல்லா வேலைகளையும் பார்த்தார்கள். ஆகவே இதில் கரங்களை கோத்த ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னுமாக தொடர்ந்து நாம் நமக்கென்று செய்யலை, அதே போல் நேற்று தினத்திலும் ஆலயத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று, சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுதும் உற்சாகமாக கலந்து கொண்ட அநேகர் உண்டு. இன்னுமாக ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களினாலே நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் எல்லோருக்கும் என்ன செய்கிறவர், சமமாக அவருடைய சம்பளத்தை கொடுக்கிறவர். ஆகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்மோடு கூட இருப்பதாக. என்பானவர்கள் அறிந்த வண்ணமாக மதியம் நமக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஆகவே அதிலும் திருச்சபையார் யாவரும் இதே உற்சாகத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, அந்த மதிய நடைபெறுகிற அந்த ஆராதனையிலே லெந்து காலத்திலே உங்களுக்கு ஒரு புதிர் கொடுக்கப்பட்டது அல்லவா, ஞாபகம் இருக்கா? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்மஸில் லெந்து காலங்கள் என்ன, கிறிஸ்மஸில் உங்களுடைய கரங்களில் என்ன செய்யப்பட்டது, வேதாகம புதிர் கொடுக்கப்பட்டது. ஒரு 20 பேர்கிட்ட என்ன செஞ்சுருக்கிறீங்க, அதை எழுதி கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பெயர்கள் அங்கே எழுதப்பட்டாயிற்று. இன்றைக்கு நாம் மதியம் நற்கருணை ஆராதனையில் நாம் அந்த அறிவிப்பு வேளையில் அதை குழுக்கள் முறையில் எடுத்து அதில் யாருடைய பெயர் வருகிறதோ அவர்களுக்கென்று நாம் என்ன செய்ய போகிறோம், ஒரு பரிசை கொடுக்க நாம் சித்தமாக இருக்கிறோம். கண்டலுக்கு சித்தமானால் நாம் அந்த காரியங்களை செய்ய ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. அதுபோல் ஆராதனை முடிவடைந்தவுடன் நாம் யாவரும் அறிந்த வண்ணமாக நம் ஆலயத்தை கட்டுகிறதை பற்றியதான காரியங்களை, ஆலோசனைகள் நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து திருச்சபையின் பிள்ளைகள் அமர்ந்து அந்த காரியத்திலும் உங்களுடைய வார்த்தைகளை, ஆலோசனைகளை, நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நாம் அன்பிலும் ஐக்கியத்திலும் இணைந்திருந்து, இப்போ நம்ம வெளியே இருக்கிறவங்களுக்கு நான் பேசுகிறது சரியாக கேட்குதா? தூக்குங்களேன், கரங்களை தூக்கலாமா? பின்னாடி ஆமென், எல்லாருக்கும் கேட்குது என்று சொல்லுகிறார்கள். நல்லது, தொடர்ந்து கவனிப்பாக கேளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆலயத்தை விரிவாகவும் கட்டுவதற்கு வேண்டிய ஆலோசனைகளையும் உதவிகளையும் ஆண்டவர் தாமே தொடர்ந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாராக. அம்மன் பாடலை தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக 200 ஆண்டுகளிலே 179வது பாடல், இந்நாளில் இயேசுநாதர் உயிர்த்தார் கம்பீரமாய் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு நம்மை நாமே ஆயத்தம் செய்வோம். 200 ஆண்டுகள் 179வது பாடல்.
தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்ல, எங்களுடனே கூட இருக்கும்படியாக இந்த உலகத்தை வெற்றி சிறந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக கூடி வந்தோம். உம்முடைய உயிர்த்தெழுதல் பண்டிகையின் செய்தியை கேட்கவும் நீங்கள் கொடுத்திருக்கிற வாஞ்சைக்காக நன்றி ராஜா. அற்பமான அடியேன் நிற்கிறேன், பேசுகிறவர் நானல்ல, நீர் பேசுவீராக. அன்பு பிள்ளைகளுடைய உள்ளங்களோடு உம்முடைய வார்த்தை இருக்கட்டும், உம்முடைய வார்த்தை தொனிக்கட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் உட்காருவோம். மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் இடைநிச்ச நாமத்தில், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது அதிகாலை மணி 5:15 அப்படி தானே? நிச்சயமாக இது என்ன செய்யும், 5 நிமிஷம் இல்லை, ஒரு 3 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்தாலே என்ன வந்துடும், தூக்கம் வந்துடும். ஆனால் நிச்சயமாக நமக்கு என்ன செய்யாது, வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொட்டாவி வந்துருச்சு, எல்லாவியும் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என்ன செய்யலாம், நாம் ஒரு சில நிமிடங்கள் நாம் விரைவாக சிந்தித்து நாம் ஆண்டோடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். அன்பானவர்களே, வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள இந்த 2வது வேத பகுதிக்கு நேராக நாம் நம்முடைய வேதாகமத்தை சற்று திருப்பி நாமும் கூட இணைந்து நாம் வாசிக்க இருக்கிறோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் யார் என்று பார்த்தீர்களானால் 3.5 வருடம் ஆண்டவரோடு பயணித்தவர்கள், ஆண்டவர் கொடுத்த எல்லா வல்லமைகளையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர்கள். என்னெல்லாம் செஞ்சாங்க? பிசாசு ஊர்களை ஆண்டவர் அனுப்பும்போது அவர் எல்லா வல்லமையும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அவர்கள் பிசாசுகளை துரத்துறாங்க, எல்லா விதமான அற்புத அடையாளங்களையும் செய்கிறார்கள், எல்லாவற்றையும் சொன்னதெல்லாம் செய்து முடிக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளாக சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்றால், வசனம் 20ஆம் அதிகாரம் துவக்கத்திலிருந்தே நீங்கள் கண்டீர்களானால், இன்னும் மற்ற சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுதும் கூட இவைகள் சொல்லப்பட்டிருக்கும். வாரத்தின் முதல் நாள் காலையிலே என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா வாரத்தின் முதல் நாள்னா என்ன கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. அது என்ன செய்கிறது, திங்கள் கிழமையாக காணப்படுகின்றது. அன்பானவர்களே, அதுக்காக திங்கக்கிழமை தான் கூடணுமா, ஞாயிற்றுக்கிழமை கூடாதா அப்படிலாம் என்ன செய்ய வேண்டாம், அந்த இதெல்லாம் வேண்டாம். எல்லா நாளும் ஆண்டவர் உண்டு பண்ணின நாள். நமக்கு ஞாயிறு முழு விடுமுறை கொடுத்திருக்கிறதுனால நாம் நினைச்சுக்கிறோம், இதை நாம் அனுசரித்து வருகிறோம். அன்பானவர்களே, இதில் பார்க்கும் பொழுது சீஷர்கள் 3.5 வருடம் தன்னோடு கூட இருந்தவர்கள், இங்கு அவர்கள் செய்கின்ற காரியங்கள் என்ன என்று பார்த்தோம் என்றால், அவர்கள் வேதத்தின் மகத்துவத்தை அறியாதவர்களாக, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அறியாமல் இருந்ததினால தான் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூதருடைய வழக்கம் அது மாத்திரமல்ல, நம்முடைய வழக்கமும் கூட உண்டு. என்னது, ஒரு மனிதர் இறந்து போனார் என்றால் நம்ம என்ன செய்வோம், 3ஆம் நாளிலே அவர்களுடைய இறுதி சடங்கு என்ன செய்வோம், நாம் வைப்போம். அவருடைய கல்லறையிலே சென்று மாலைகளை போட்டு என்னெல்லாம் செய்யணுமோ என்ன செய்வோம், செய்துவிட்டு வருவது அது நம்முடைய வழக்கமும் கூட தான். நாமும் இப்படிப்பட்டவர்கள் தான். யூதர்களுக்கு தமிழர்கள் என்றாலும் சரி என்ன செய்யப்படுகிறது, எங்கும் சுற்றி அவர்கள் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்னமாக
நம்முடைய வழக்கமும் இதுதான். அந்த வழக்கத்தின்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கல்லறையை தேடி செல்லுகின்றார்கள். அப்பப்போ சின்ன சின்ன சத்தம் கேட்கும். நீங்கள் தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கிறோம்? பலூனை நல்லா பெருசாக ஊதி என்ன செஞ்சுருக்கிறோம்? கெட்டி வச்சிருக்கிறோம். ஆகவே அப்பப்போ சின்ன சத்தம் கேட்கும். ஆகவே தூங்குகிறவர்கள் அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடலாம்? நீங்களாக முழித்துக்கொள்ள உங்களை அன்போடு என்ன செய்கிறேன்? ஞாபகப்படுத்துகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் வேதத்துக்குள்ளாக வரலாம். இங்கு வேத வாக்கியங்களை அறியாத உணர்ந்து கொள்ள முடியாத சீஷர்களாக என்ன செய்தார்கள்? காணப்பட்டார்கள். அவர்கள் மாத்திரமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது இல்லை. இன்னும் இந்த மரியாளும் கூட 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால். இந்த மரியாள் விலையேற பெற்ற நலந்தம் என்கிற தைலத்தை என்ன செய்தவள்? அவள் ஆண்டவருடைய சிரசிலே ஊற்றி தன்னுடைய தலைமயிரினாலே துடைத்தவள். அந்த அளவு அர்ப்பணிப்பு செய்த அந்த மரியாள். அந்த மரியாளும் என்ன செய்கிறாள்? கல்லறை விட்டு என்ன செய்யல? அவ போகல. இடத்துல காணப்படுகின்ற காரியம் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? வந்து பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அங்கே என்ன இருக்கிறது? வழக்கத்தின்படியே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார்கள். வைத்துவிட்டு எப்படி புலம்புகிறார்கள்? அவரிடத்தில் காணப்படுகின்ற காரியங்கள், இந்த அறியாமை நிமித்தமாக அவரிடத்தில் காணப்படுகிற காரியங்கள் என்ன என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, முதல்ல வரும் பொழுதே என்ன செய்வார்கள் என்றால், மற்ற சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், இந்த ஆண்டவருடைய கல்லறைக்கு போகிறோம். எப்படி நம்ம 4 பேர் போனால் பேசிக்கிட்டு போவோம் இல்லையா? ஒரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அதுபோல் ஆண்டவருடைய கல்லறை இடத்துல நம்ம போகிறோம். போகும்போது அங்கே என்ன இருக்கும்? உள்ளத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்ன? அங்கே என்ன இருக்கும்? கல்லறை இருக்கும். ஆனால் அந்த கல்லறையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவங்க தான் பார்த்துருக்காங்களே பகலில், மற்ற நாட்களில், முந்தின நாளில் பகலில் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய கல்லை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? புரட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை என்ன செய்ய முடியாது? யாராலையும் அகற்ற முடியாது. ஆண்டுடைய சரீரத்தை நம்ம பார்க்கறது என்பது முடியாது. இல்லை, கஷ்டமான காரியம். அதை நமக்காக யாரு புரட்டி தள்ளுவார்கள் என்று சொல்லி அவர்கள் யோசித்து கொண்டே அவர்களுக்குள்ளாக பேசிக்கொண்டே அவர்கள் சொல்லுவார்கள். செல்லும் பொழுது ஆனால் அந்த காரியத்தை என்ன செய்யப்பட்டிருக்கோம்? ஏற்கனவே அந்த கல்லு புரட்டப்பட்டிருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அறியாமையின் நிமித்தம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஆட்சி செய்கிறார். நம்முடைய உள்ளத்திலே ஆட்சி செய்கிறார். நம்முடைய குடும்பத்திலே ஆட்சி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஆட்சி செய்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை நாமும் அறியாதது நிமித்தமாக நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற தடைகளை நினைத்து நாம் என்ன செய்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இவைகளுக்காக நான் என்ன செய்வது, நான் அவைகளுக்காக என்ன செய்வது என்று சொல்லி நாம் வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில். நீங்கள் எதற்காக கவலைப்படுறீங்க? உங்கள் உடைக்காகவும் எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் ஜீவனுக்காக உண்போம் உடுப்போம் என்ன செய்யலாம், அதற்காகவே என்ன செய்கிறோம்? நாம் கவலைப்பட்டவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர்களும் வழக்கத்தின்படி என்ன செய்கிறாங்க? அந்த கல்லறைக்கு போனாங்க. நியாயப்படி பார்த்தோம்னா அந்த கல்லறைக்கு அவங்க என்ன செஞ்சிருக்க கூடாது? போயிருக்க கூடாது. இந்த வேதத்தின் மகத்துவத்தை, அதாவது இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழும் பொழுதே யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்? இந்த கல் ஒரு கல் மேலே இராதபடி நான் என்ன செய்வேன், இடித்து போடுவேன். தேவாலயத்தை இடித்து போடுவேன்னு சொன்னியே, 3 நாளில் கட்டிடுவேன் சொன்னியே, நீ என்ன சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அவர்கள் இகழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வேத வாக்கியத்தை ஆண்டவர் மற்றவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்களோ இல்லையோ, ஆனால் தன்னுடைய சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் திரும்ப திரும்ப என்ன செய்வார்? அவர்கள் சொல்லுவார். விதை குறித்தான ஓமையை குறித்து சொல்லும் பொழுதும்
மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவர் இதனுடைய மகத்துவம் என்ன, இதனுடைய ரகசியம் என்ன என்று சொல்லி கேட்கிறார்கள். இப்படி எல்லாவற்றையும் கேட்கிறார்கள். இன்னுமாக யோவானிலே பார்க்கும் பொழுதும் கூட ஆண்டவர் எப்படி மரணிக்க போகிறார், அவருக்கு எப்படிப்பட்டதான மரணம் சம்பவிக்க போகிறது என எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், முழு தகவலோடு சீஷர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறார். எப்படி ஒரு நம்முடைய நண்பர்கள் கூட்ட ஒரு 12 பேர் இருக்கிறோன்னா அப்படி இருக்குமோ அதே போல என்ன செய்கிறான், அவர்கள் 12 பேரும் அடிக்கடி கூடுகிறார்கள். கூடி அவர்கள் பகல் முழுவதும் இரவு முழுவதும் ஆண்டவர் பிரயாசப்பட்டார். தனியாக அவர் அவர்களை பலன் பெற்றார். பகல் முழுவதும் அவருடைய என்ன செய்கிறது, ஊழியம் நடைபெறுகிறது. சீஷர்களுக்கு போதிக்கிறார், தம்மை சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு போதிக்கிறார். ஆனால் எந்த போதனைகளும் என்ன செய்யல, யாருக்கு ஏறல, யாருக்குமே என்ன செய்யல, ஏறல. அப்படித்தானே? சீஷர்களுக்கு போதிக்கிறார், அவர்கள் கேட்டுக்கொள்ள அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அந்த அளவு என்ன செய்யல, முழு மனதோடு கேட்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறேன்னு சொல்லுவாரு. சொல்லும் பொழுது அவன் சொல்றான், அவன் செத்துட்டான், சரி அவர் வேற ஏதோ குறித்து என்ன செய்கிறாரு, இவருக்கு இது தேவையில்லாத வேலை, ஏற்கனவே அங்கே போன இடத்துல தான் என்ன செஞ்சுட்டாங்க, திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க, மறுபடியும் இவருக்கு என்ன செய்ய வேண்டாம், தேவையில்லாத வேலைன்னு சொல்லி சரி வாங்க போய் என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு செஞ்சாங்க போன்ற கூட்டம். ஆனால் ஆண்டவர் சொன்னதை ஒன்றுமே என்ன செய்ய முடியல, அவர்களால் சரியான முறையிலே தெளிவான முறையிலே அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்பான திருடைய பிள்ளைகளே, அது நிமித்தமாகத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க, வழக்கத்தின்படியே என்ன செய்கிறார்கள், எழுந்து. ஆனால் அவர்களுக்கு நல்ல என்ன இருக்கு, ஆர்வம் இருக்கு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகாலையில் இருட்டோட எழுந்து என்று நினைச்சுகிறது சொல்லப்படி. அதிகாலை இருட்டோட எழுந்து நினைச்ச மாட்டோம், நம்ம கல்லறையை தேடி போக மாட்டோம். அப்படிதானே? அதிகாலையில் இருட்டோடு எழுந்து நாம் கல்லறையில் போக மாட்டோம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சு அந்த நேரத்தில் போய் என்ன செஞ்சிருவோம், கல்லறையின் காரியங்களை பார்த்து வருவது நம்முடைய வழக்கம். ஆனால் அவர்களை அதில் என்ன செய்யணும், பாராட்டணும். ஓடி போய் கல்லறை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பார்த்துருக்கிறாங்க. ஆனால் அது பார்க்கிறதுக்கு முன்பதாகவே அவர்களுக்களாக பல குழப்பம், இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவார் என்று சொல்லி. ஆனால் அந்த கல் என்ன பண்றது, ஏற்கனவே புரட்டி தள்ளப்பட்டது. ஹல்லேலூயா! உயிர் தெழுந்த ஆண்டவர், நாம் முழுவதுமாக ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த கல் எல்லாம் தேவையில்லாமல் இருக்கிறதோ, எந்தெந்த காரியத்தில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாமல் தேவன் விரும்பாதவைகள் அது கல்லை போன்று காணப்பட்டதோ, அதாவது விசேஷமாக பார்க்கும் பொழுது லாசருவின் சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அந்த கல்லை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வச்ச கல்லை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எடுத்து போடுங்க. ஏன்னா உள்ள இருக்க லாசருவால் என்ன செய்ய முடியாது, அவனா வெளியே வர முடியாது. நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, வர முடியாதபடிக்கு தான் என்ன செய்யப்படும், ஒரு கல்லறையானது அது செய்யப்பட்டிருந்தது அந்த காலத்தில். அன்பார்களே, ஆகவே கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை கேட்க கூடாதபடிக்கு, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யக்கூடாதபடிக்கு நம்முடைய செவிகளும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கல்லினாலே அடைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது இது கடினமான உபதேசம். கிறிஸ்தவர்கள் சொல்ற காரியம் எப்படிப்பட்டதா இருக்குது, அன்னைக்கு சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் அசாதாரண காரியங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. ஆனா அவர்களால் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியல, அதை காட்ட முடியவில்லை என்று சொல்லி புற மதத்தினர் நம்முடைய சகோதரர்கள் என்ன செய்றாங்க, நினைக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் என்ன செய்ய இருக்கு, ஒரு போலதான் இருக்கிறது என்ற போட்ட காரியங்கள் மக்கள் மனதில் என்ன செய்யுது. கிறிஸ்தவமும் ஒரு மதம் அல்ல, அது ஒரு வழி. நானே ஜீவனாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் என்ன செய்ய மாட்டான், ஒரு காலம் சாக மாட்டான் என்கிற காரியங்கள்லாம் என்ன செய்யும், காணப்பட்டது நம்முடைய கிறிஸ்தவமாக காணப்படுகிறது. ஆனால் அதை ஒரு மதமாக்கி நாம் என்ன செய்கிறோம், மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம், மற்றவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்,
நாமும் செய்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அன்பானதினுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை அவர்கள் அறியாமையினால் இருந்ததினாலே அவர்களுக்குள்ளாக அது அவர்களை அலைக்கழித்ததாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்களை கலங்க செய்கிறதாக காணப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்தார் என்கிற விசுவாசம், எனக்காக எழுந்தார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே காணப்பட்டது என்றால், நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற கல்லும் என்ன செய்யப்படும், புரட்டி தள்ளப்படும். என்னதான் இருந்தாலும் சரி, என்ன செய்யப்படும், புரட்டி தள்ளப்படும். தான் விசுவாசம் உள்ள ஜெபத்து குறித்து சொல்லுவாங்க. மலைக்காக ஜெபம் பண்ணணும்னு வந்திருப்பாங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவில் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சின்ன பிள்ளை மட்டும் என்ன செஞ்சிருப்பா, கொடையோட வந்திருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் எங்கே மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வந்தார்கள் என்று சொல்லி நாம் ஒரு சம்பவம் அல்லது ஒரு கதை என்ன செஞ்சிருப்போம், நாம் அநேக தரம் கேட்டிருப்போம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த விசுவாசத்தை என்ன செய்யணும், நாம் பிடித்து கொண்டவர்களாக, ஆண்டவர் எனக்காகத்தான் பிறந்தார், எனக்காக மரித்தார் என்கிற, எனக்காக உயிர்த்தார் என்கிற அந்த முழு விசுவாசம் என்ன செய்யணும், நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு அதில் பார்க்கும் பொழுது கூட அநேகருக்குள்ளாக என்ன செய்கிறது, காணப்படுகின்றது. விசுவாசம் என்னவென்றால், அது சீஷர்களுக்குரிய, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய விசுவாசம் அல்ல. அது மாறாக அது புறஜாதியார்களுடைய விசுவாசம் போலவே என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புறஜாதியார் என்னெல்லாம் செய்கிறாங்களோ, மரத்தை சுற்றி வந்தா என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், இந்த கோயிலை அல்லது இந்த மரத்தை நீங்கள் இத்தனை வாட்டி சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், இல்லைன்னா அதை பண்ணினீங்க என்ன செய்யும், உங்களுக்கு அது கிடைக்கும், இது நடக்கும், அது நடக்கும், அப்படி என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய விசுவாசம் எல்லாம் எங்கே போயிட்டு, கிறிஸ்துவ மேலே போகல. எங்கே இருந்து நம்ம திரும்ப வந்தோமோ அங்கேயே என்ன செஞ்சிடுச்சு, போயிடுச்சு. எப்படி எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே என்ன செஞ்சிட்டோம், போனவர்களாக அநேகர் என்ன செய்கிறோம், நாம் காணப்படுகிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோமே. அன்றைக்கு அறியாமல் இருந்ததுனால தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், சீஷர்கள் கலக்கமடைந்தவர்களாக, அவர்கள் அலக்களிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்களுடைய வாழ்வு நொந்து போன வாழ்வு. எப்படி இருக்கீங்க அக்கா, எப்படி இருக்கீங்க ஐயா அப்படின்னு கேட்டா, என்னங்க ஏதோ ஏதோ இருக்கேன், இப்பமோ அப்பமோ நினைச்சல தெரியல என்று சொல்லி நாம் புலம்புகிறவர்களாக இருக்கிறோம். அன்பன்பானவர்களே, அந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற முதல் காரியம், நமக்காக அவர் என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் நீங்கள் எதையும் குறித்தும் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக அவர் என்ன செய்துட்டார், வழக்கத்தின்படி என் பிள்ளைங்க வருவாங்கன்னு தெரியும், அதனால அவர் என்ன செய்தார், அந்த வழக்கத்தின்படி அவர் நமக்காக கல்லை புரட்டி தள்ளினவராக காணப்படுகிறார். அன்பன்பானவர்களை, இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகின்ற உயிர்த்தெழுதலின் காரியத்தில் சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்றால், மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 நாம் பார்த்தோம் என்றால் அங்கு சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம் யாராவது ஒருவர். பயப்படாதீர்கள், சிலுவையில் அடையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர் தெழுந்தான். அவர் வச்ச இடத்த வேணா என்ன செஞ்சிருங்க, வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, முதலாவதாக பார்க்கும் பொழுது அவருடைய அந்த கல் புரட்டப்பட்டு இருக்கும் பொழுது என்ன செய்யும் என்றால், உள்ளே இருக்கிற லாசருவுக்கு என்ன செய்கிறது, கேட்கிற வண்ணமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், லாசருவே வெளியே வா என்று சொல்லி அழைக்கிறார். அது எதற்காக என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ தேட முடியும் அப்படின்னு பார்த்தா,
வயசான 80 வயசு பாட்டிக்கு நான் ஒரு காரியத்தை எடுத்து சொல்லி அவங்கள புரிய வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியுமா முடியாதா? ரொம்ப கஷ்டம். 5 விளையாதது. நம்ம எதில் கற்றுக்கிட்டு வந்தோமோ அங்கே தான் என்ன செய்வோம், இருப்போம். அப்படி தானே? முதல்ல போட்ட விதை என்ன விதையோ அந்த விதை தான் என்ன செய்யும், முளைச்சி நிற்கும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நல்லா மறுபடியும் எடுத்துட்டு புதுசாக போடும்போது தான் என்ன செய்யும், எந்த விதையை போடுறோமோ அது என்ன செய்யும், வரும். அது அவ்வளவு கஷ்டம். அந்த காரியம் என்பது ஒரு ஏஜ் லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா அவங்களுக்கு புரிகிறது மிக மிக கடினம். அவர்கள் எதை பிடிக்கிறார்களோ அதிலே என்ன செய்வாங்க, பிடித்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்பார்கள். தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க, பெரியவங்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, அதாவது பெற்றோர்கள் நம்மளுடைய வயதுக்கு மூத்தவர்களிடத்தில் என்ன செய்ய முடியாது, ஒரு காரியத்தை சொல்லி புரிய வைக்கிறது முடியாது. சொன்னதையே அவங்க என்ன செய்வாங்க, சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்கிறது அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது, ஒழுங்காக கேட்காது, எதுவுமே என்ன செய்யாது. ஆனால் அவங்க நம்மளை என்ன செய்வாங்க, லீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான். ஆனால் அதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறது என்ன செய்யணும், நாம் கேட்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்? எப்பா, நான் உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக என்ன செய்வேன், கலிலேயாவுக்கு போவேன் என்று சொல்லி சீஷர்களுக்கு அவர் வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்? தூங்குகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தூங்குகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சரி, யாருமே தூங்கலை. அல்லேலூயா, பரவாயில்ல. சரி, சீக்கிரமாக முடிச்சிருவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு இடைபடுவாராக. அன்பானவர்களே, இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அந்த கல் புரட்டப்பட்டது என்றால் அடுத்து என்ன காரியம் நடைபெறும் என்றால், அங்கு அவர்கள் கல்லறைக்குள்ளாக எட்டி பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பொழுது அங்கு என்ன அங்கிருந்து தேவதூதர்கள் சொல்லுகிற சத்தம் என்னவென்றால், நீங்க யாரை தேடுறீங்களோ அந்த தேடுற ஆளு அங்கு இல்லை, இங்க இல்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் என்ன செய்கிறது, நமக்கு கிடைக்கிறது. அதாவது ஆண்டவரை எங்கு தேடணும், எப்படி தேட வேண்டும் என்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறான், அவர் கற்றுக் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அன்பானவர்களே, அவர் நம்முடைய, அதுதான் பாடுவோம், தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, செவிகளை நீர் திறந்து விட்டீர். அது மட்டும் பாடலாமா? செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். ஆமென். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. அமர்வானவர்களே, நம்முடைய செவி திறக்கப்பட்டது, ஆனால் அடைக்கப்பட்டிருக்கிற செவியா இல்லாம எவ்வளவுதான் அடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த செவிட்டை பேசினா என்ன செய்ய முடியாது, கேட்காது. அப்படித்தானே? அது புரியாது. அதில் பேசி பிரயோஜனம் இல்லை என்பதை மாம்சத்தில் நாம் என்ன செஞ்சிருப்போம், அநேகர் அறிந்திருப்போம், நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில கல்களை புரட்டுகிறார். இரண்டாவதாக அவர் இன்னும் வாஞ்சியோடு தன்னை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் பேசுகிறார். பேசுகிற சத்தம் கல் புரட்டப்பட்டதுனால அவர் உள்ளே அவர்கள் நினைச்சுகிறார்கள், சத்தத்தை கேட்கிறார்கள். அவர்கள் சத்தத்தை கேட்கிறது நிமித்தமாக அதில் தான் பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது, மரியாள் என்ன செய்கிறான், அப்படி சத்தம் கேட்டும் அவள் என்ன செய்யலை, அவளுக்கு பயம். மறுபடியும் என்னதில்லை, ஒரே அழுக. ஆண்டவரை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. இயேசு சொன்னபடி உயிர் தெழுந்தார், கண்டிப்பாக அவர் கல்லல இருக்க மாட்டார்னு என்ன செய்யலை, அவர்கள் இருக்கலை.
அவர்கள் பயந்தவர்களாக என்ன நடந்திருக்கும், சரி வழக்கத்தின்படி அவர் செத்து போயிட்டாரு, இனி நம்ம என்ன செய்வோம், செய்ய வேண்டிய காரியத்தை. அதுதான் எம்மா ஒரு சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, புலம்பிக்கிட்டே போகிறாங்க. எப்படி போகும்போது ஆண்டவர் அவர்களோடு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து, எப்பா நீ என்ன புலம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்க, உனக்கு நீ புதுசாக இருக்கிற அந்த ஊருக்கு, உங்களை புதுசாக இருக்க மாதிரி இருக்குத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறியாதவர் போல என்ன செய்கிறார், அவரோடு சம்பாஷணை பண்ணுகிறத என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அன்பானவர்களே, ஆண்டவர் பேசுகிறத என்ன செய்யணும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் ஏற்கனவே சொன்னதை என்ன செய்யணும், ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை நாம் முழுவதுமாக அறிந்தவர்களாக காணப்படணும். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நான் உயிர் தெழுவேன், உயிர் 3ஆம் நாளில் எப்படி எனக்கு மரணம் சம்பவிக்கும் பொழுது நான் 3ஆம் நாளில் என்ன செஞ்சிருவேன், உயிரோடு எழும்புவேன். எழும்பி எங்கே போவேன், கலிலேயாவுக்கு போவேன். நீங்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருங்க, கல்லறைக்கு போங்கன்னு சொல்லலை, கலிலேயாவுக்கு போங்கன்னு சொன்னார். ஆனால் அவங்க என்ன செய்யலை, அதை அறியாதவர்களாக இருந்தார்கள். அது நிமித்தமாக அவர்கள் வெற்று கல்லறையை வந்து பார்த்து, ஆனாலும் வெற்று கல்லறையில் வந்து பார்த்தாலும் சரி, அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மறுபடியும் அவர்களுக்கு என்ன செய்கிறான், பேசுகிறவராக இருக்கிறார். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் என்னுடைய சத்தத்தை கேட்டால் நலமாயிருக்கும் என்று என்ன செய்கிறது வேதம் சொல்லுகிறது. ஐயோ, என்னுடைய ஜனங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனார்களே என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு மறுபடியுமாக கற்றுக் கொடுக்கின்ற காரியம் என்னவென்றால், இயேசு சொன்னபடி என்ன செய்யணும், நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர் இங்கே இல்லை, அவரை தேடுகிற விதத்தில் என்ன செய்யணும், நாம் அவரை தேட வேண்டும். இன்றைக்கு உலக காரியத்தில் பார்க்கும் பொழுது மற்ற ஜனங்கள் என்ன செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்கிறோம், தேடுறோமோன்னு பார்த்தா என்ன செய்யறதில்ல, தேடுறதில்ல. தேட வேண்டிய சமயத்தில் தேடுங்க, அது பைபிள் வசனம். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம தேடணுமான்னு பார்த்தா அந்த அளவுக்கு நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் போவேன், உயிர் திறந்த உடனே கலிலேயா போவேன், மறுபடியும் உங்க எல்லாருக்கும் என்ன செய்வேன், காட்சி கொடுப்பேன். யாருக்கெல்லாம் காட்சி கொடுப்பேன், ஏப்பா நீ உன்னை பலப்படுத்துற வரைக்கும் என்ன செய்வேன், காட்சி கொடுப்பேன். காட்சி கொடுத்துட்டு நான் என்ன செய்வேன், போகும்போதும் சொல்லிட்டு போறாரு, கலிலேயாவில் போகும்போது அவர் இடத்துக்கு எடும்போதும் நான் என்ன செய்வேன், உங்களை மறுபடியுமாக என்ன செய்வேன், என்னோடு கூட சேர்த்து கொள்ளுவேன் என்று என்ன செய்கிறான், அவர் சொன்னவராக சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, நீங்கள் எருசலேமில் அப்போஸ்தலர் உள்ள சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமிலே காத்திருங்கள். எதற்காக காத்திருக்க சொன்னாரு, எதற்காக காத்திருக்க சொன்னாரு, 50வது நாளுக்காக என்ன செய்தாரு, காத்திருக்க சொன்னார். சீஷர்கள், நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, செதறி போயிடாதீங்க, அங்கங்கன்னு என்ன செஞ்சிடாதீங்க, ஓடிடாதீங்க. நான் உயிர் தெழுந்துட்டேன், நான் உங்களோட தான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவன் இழந்து போனான். ஆனால் அந்த மற்ற 11 பேருக்கும் ஆண்டவர் என்ன செய்தான், காட்சி கொடுத்தவராக இருக்கிறார். தோமா அந்த இடத்துல என்ன செய்யல, இல்லை பூட்டிருக்கிற வீடு, அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைந்தவர் அவர் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். ஆனால் அந்த இடத்துல தோமா இல்லாமல் இருக்கும் பொழுதும் மறுபடியும் 8 நாளைக்கு பிறகு என்ன செய்கிறாரு, தோமாவை தேடி என்ன செய்கிறார், வருகிறார். காரணம் என்ன, என்னுடைய சீசன் என்ன செய்யணும், எனக்காக அவன் உலகம் முழுவதும் என்ன செய்யணும், சிதறி போய் சொல்ல வேண்டும். விசேஷமாக எங்க வந்து சொல்லணும், தோமா எங்க வர வேண்டிய, எங்க வந்தவர், இந்தியாவுக்கு வந்தவர், அப்படிதானே. இந்தியாவுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம ஏரியாவில் சுற்றி அவருடைய கல்லறை எங்கே இருக்கிறது, சென்னையில் அவருடைய கல்லறை இருக்கிறது. அவரை குத்தி கொன்ன இடம் என்ன செய்கிறது நாம் பார்க்க முடியும். வரலாற்று சரித்திரமாக இன்றைக்கு என்ன செய்கிறது, அது காணப்படுகிறது. அவர் உயிர் தெழுந்தான், அது நிஜம். நம்முடைய வாழ்க்கையிலே கல்களை அவர் புரட்டி தள்ளிவிட்டார், அது நிஜம். அதுபோல அனுதினமும் அவர் நம்மோடு என்ன செய்கிறான், பேசி கொண்டிருக்கிறார். அவரை தேடுகிற விதத்தில் மற்றவர்கள் தேடுகிறபடி நாம் கடினமாக தேட வேண்டிய அவசியம் என்ன செய்யல இல்லை. காரணம் என்ன, அவர் எங்கே தான் இருக்கிறாரு,
நமக்குள்ளே தான் என்ன செய்கிறாரு இருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? நம்ம அவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? கேட்கிற மனதுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு மனுஷர்கள் கேட்குறாங்களான்னு பார்த்தா அவங்க கேட்குறதெல்லாம் யாருடைய வார்த்தையாக தான் இருக்கு? பக்கத்து வீட்டில் உள்ள வார்த்தை, அல்லது முடியாது, உன்னால் முடியாது, இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உன்னாலலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது என்று சொல்லப்படுகிற மற்றவருடைய புலம்பலின் சத்தத்தை என்ன செய்கிறோம்? நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. ஆண்டவர் இந்த எம்மாவு சீஷர்களுடைய கண்களை திறக்கிறார். திறக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் காண்கிறார்கள், இது ஆண்டவர் என்று சொல்லி. அன்பான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட கிரியைகளை ஆண்டவர் செய்ய விரும்புகிறவராக காணப்படுகிறாகவே கல் புரட்டப்படுகிறது. அதனாலே ஆண்டவருடைய சத்தம் ஜனங்களுக்கெல்லாம் கேட்கிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தம் சொல்கிறது, நீங்க போக வேண்டிய, இருக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய இடம் இது இல்லை, கலிலேயாவுக்கு என்ன செய்யுங்க, போங்க என்று சொல்லப்படுகிறது. அது நிமித்தமாக அவர்கள் என்ன உண்டாகிறது என்று பார்க்கும் பொழுது சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 20:19 சொல்லப்படுகிற காரியம், அவர்கள் வார கதவுகள் போடுறதுல சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து 20 சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் தோமா அந்த இடத்துல இல்லாதிருந்தான். ஆகவே தோமாவால் என்ன செய்ய முடியல, ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தோமாவுக்கும் காட்சி கொடுத்து தோமாவிடத்தில் சொல்லுகிறார், இப்ப நீ எப்படி இருக்காத, அவிசுவாசியாய் இராம விசுவாசியாய் இரு என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. இதுதான் உயிர்த்தெழுந்த திருநாளில் என்ன செய்யப்பட்டு நடைபெற்ற காரியமாக காணப்படுகிறது. அங்கு நமக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 29 யோவான் 20:29 சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் என்ன வசனம்? நமக்குரிய வசனம். அப்படிதானே? இது நமக்குரிய. இவ்வளவு நேரம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்காக அவர் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சோம், நம்ம கொஞ்சம் பார்த்தோம். இப்போ சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்றால், கண்டு விசுவாசிக்கிறவரை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் யார் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். they are blessed. அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அன்பானவர்களே, அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாய் நிலைத்திருப்போம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை இன்னும் நாம் ஆண்டவரை அறியாமல் அறியாமையின் இருளில் இருந்து கொண்டு நாம் கல்களை நம்முடைய காதுகளிலே ஆண்டுடைய சத்தம் புகாதபடிக்கு நாம் அடைத்து கொண்டோம் என்றாலோ, அல்லது நாம் துறக்கப்பட்டிருந்தோம் தேவதூதர்களுடைய சத்தத்தையும் நாம் கேளாமல் அவருடைய சத்தத்திற்கும் செவிகொடாமல் போனால் நம்மால் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இதை நாம் வார்த்தையினால் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஆனால் வாழ்க்கைக்கு என்ன செய்யாது, அது இராது. அசாதாரணமாக காரியத்தை எளிதாக பேசிடலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் காட்டுறது தான் என்னது. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா என்னையா நடக்கும், என்னையா நடக்கும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ என்ன செய்யணும், உன்னை போல பிறரை நேசி. அது பழைய ஏற்பாட்டில் அடங்கியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அடங்கியிருக்கிற கட்டளை என்ன? கிறிஸ்து உங்களை நேசித்தது போல பிறரை என்ன செய்யணும். புதிய ஏற்பாட்டில் ஜனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற காரியம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், கிறிஸ்து நம்மை மன்னித்ததை போல, நேசித்ததை போல நாம் பிறரை என்ன செய்யணும், நேசிக்க வேண்டும். எப்படி நேசித்தார் நம்மை? ரோமர் 5:6 நல்லா தெரியும். நாம் பாவிகளாய், அக்கிரமக்காரர்களாய், ஆண்டவருக்கு எதிரிகளாய், சத்துருக்களாய் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மை நேசித்தார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நேசிக்கிறதுல நாம் மிகவும்
குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் அப்போ என்ன, அங்கே எங்கேயோ பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? அந்த வாளி ஏன் நிரம்பவே மாட்டேக்கி? அந்த வாளிலிருந்து அது ஏன் செல்ல வேண்டிய விதத்தில் தண்ணி போக மாட்டேக்கி? அந்த வாளி காரணம் என்னன்னா, அந்த வாளியில் என்னதில்லை, அடியில் ஓட்டை இருக்கு. எங்கேயோ என்ன செய்கிறது, பிரச்சனை இருக்கிறது. அது அந்த வாளி, அந்த பிரச்சனையுள்ள வாளியாக நம்முடைய வாளி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த விசுவாசத்தை என்னுடைய வாழ்க்கையில நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கரத்தலை நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கையையும் நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும்படியாக 200 கீதங்களில் 178வது பாடல், எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன் என்ற பாடலை நாம் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நம் ஆண்டவருக்கென்று நாம் சமர்ப்பிக்கலாம். வல்லமையை அளிக்க இப்பூவின் மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவன். ஏதும் தீவினை செய்யாதோய எப்போதுமே நன்மை புரிநேய பாதுகாத்திடும் நல்லாய பக்தயாவரும் கலிக்க எழுந்தார் இறைவன். கருதிய காரியம் வாய்க்க தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க நாம் இருந்திரத்தாரையும் சேர்க்க செய்வோம். இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் எங்களுக்காக
33.5 வருடம் மனிதனாக வாழ்ந்து எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்து அநேக காரியங்களை கற்றும் கொடுத்து நான் சென்றபடி உங்களை நடத்துவதற்கு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கும் கொடுத்து நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி எங்களை பலப்படுத்தி எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இதை அனுசரிப்பதற்கு ஆண்டவரே உம்மை குறித்து உம்முடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை குறித்து சிந்திப்பதற்கு எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக தருணங்களுக்காக நன்றி ராஜா. அதிகாலை வேளையிலே போய் தேடுகிறவர்களாக உம்முடைய சமூகத்தில் ஒன்றாக கூடுவதற்கு நீர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக உமக்கு துதிக்கிறோம் அப்பா. கேட்டு வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் அறியாமையின் ஜனங்களாக அல்ல தகப்பனே, உம்மை அறிந்து கொண்ட ஜனங்களாக அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொன்னாரோ அதே போல நாங்களும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோமே என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை அறியாததினாலே சீஷர்களுக்குள்ளாக ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உம்மோடு கூட வாழ்ந்த சீஷர்கள், உம்மோடு கூட உணவு உண்ட சீஷர்கள், ஆனால் உம்முடைய வேத வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளாததினாலே அறியாமையினால் என் ஜனங்கள் அவர்கள் கெட்டு போகிறார்களே என்று சொல்லப்பட்டதை போல ஜனங்கள் அவர்கள் சீஷர்கள் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக மீண்டும் மீண்டும் அவர்களை தேற்றினேன், அவர்களுக்கு காற்று கொடுத்தேன், அவர்களுக்கு பலனை கொடுத்தேன், அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தேன் ராஜா. எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தினேன். அந்த 50வது நாளுக்காக அவர்களை ஒன்றாக நீர் வைத்திருந்ததற்காக நன்றி செலுத்துகிறது மோகனே. ஆம் ராஜா, அதன் மூலமாக நீர் பரிசுத்த ஆவியானவரை பொழுந்தருளினேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அநேக காரியங்களை அவர்கள் செய்வதற்கு உதவி செய்து நன்றி தகப்பனே. அதுபோல நாங்களும் உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, உம்முடைய சித்தத்தை இந்த பூமியில நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக, எங்கள் குடும்பத்தில் நிறைவேற்றுகிறவர்களாக, இந்த சமுதாயத்தில் நிறைவேற்றுகிறவர்களாக எங்களுடைய உம்முடைய அன்பை நாங்கள் இந்த உலகத்தில் காட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். எங்கள் வாக்கினாலே மாத்திரம் அல்ல, எங்கள் நடக்கையினாலே உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்த எங்கள் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார், நீங்கள் எங்களுடைய சீஷர்களாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டது போல நாங்கள் மிகுந்த கனிகளை உமக்கென்று கொடுக்க இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அன்பிள்ளைகள் படைத்த நேரத்தில் அந்த காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னுமாக படைக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களையும் பலப்படுத்துவீராக. நீதாம் ஆண்டவரை தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்து வழிநடத்தி செல்வீராக. மதியம் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து வழிநடத்தி செல்லும்படியாக செபிக்கிறோம் அப்பா. துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் நட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் தங்கி இருப்பதாக. நிறைவுக்கியதுமாக 185வது பாடல் வாழ்க வாழ்க கிறிஸ்து ராயரே என்ற பாடலை பாடுவோம். 185வது பாடல். வாழ்க வாழ்க கிறிஸ்து ராயரே
சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வாருங்கள். ஆமென். கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றி.